பரிசுத்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாதமாய் நடத்தி வருவதற்காக நடத்தப்போவதற்காக வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளிலும் கூட அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையிலே நம்மை நடத்தினார். நம்மளுடைய ஆத்துமாக்களை 4 மாதமாய் தேற்றி 5வது மாதத்திலே அவருடைய நீதியின் வழி நிமித்தமாய் பாதையிலே உங்களையும் என்னை நடத்துவதற்காக ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்னுடைய ஆத்துமாவை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி 4 மாத காலம் முடிந்து 5வது மாதத்திலே உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நீதியின் பாதையிலே என்னையும் என் குடும்பத்தையும் இந்த திருச்சபை ஊழியத்தையும் செம்மையான முறையில் நடத்துவதற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறேன். என் நாமத்தினால் எங்கே 1, 2, 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் என்று இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்கள் நடுவில் இருப்பது எவ்வளோ சந்தோஷம். எல்லாம் கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நல்ல அந்நிய பாஷையோடு மகிமையின் பிரசன்னத்தோடு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக நல்ல தருணத்திற்காக தேவ ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் தேவனுடைய மகிமையாய் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தர் 4 மாத காலமாய் நடத்தினது பாதையிலே 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததற்காக ஆண்டுடைய சமூகத்திலே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாவே, அற்புதமானவரை, அதிசயமானவரை, உன்னதமானவரை, உயர்ந்தவரே, தாழ்ந்தவரை, எனக்காக அடிக்கப்பட்டவரை, நொறுக்கப்பட்டவர், எனக்காக பூமியிலே வந்தவரே, ரத்தம் சிந்தினவரே, பல பாடுகள் பட்டவரே, என்னுடைய ஜீவன் என்று பாராமல் எங்களுக்கு தியாகமாய் ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எல்லா தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே என்னையும் என் குடும்பத்தை ஆதரித்தீரே, போஷித்தீரே, காப்பாற்றினீரே, நல்ல உணவுகளை கொடுத்தீரே, உடைகளை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே, நல்ல பாதுகாப்பு கொடுத்தீரே. என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல வித ஆசீர்வாதத்தின் மத்தியில் என் பிள்ளைகளை படிப்பின் காரியத்தில் நடத்தினீரே. நல்ல எக்ஸாமினேஷனில் பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தந்து எழுத வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துகிற ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. வருகிற ஆண்டரை செவ்வாய்க்கிழமை ஆண்டு +2 எழுதின மாணவிகளுக்கு நல்ல தமிழ்நாடு முழுவதும் நல்ல ரிசல்ட்டு ஆண்டே சொல்வதற்காக இருக்கிற அந்த ரிசல்ட்டில் பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல பாஸ் செய்து ஆண்டர் அடுத்த கல்லூரி ஆண்டு நிலைக்கு போவதற்கு பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவித உதவிகளை செய்யும்படியாய் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். பண உதவிகள், புக்ஸு, ஃபீஸ் கட்ட வேண்டிய எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு கல்லூரிகள் முடித்து நல்ல வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைகளையும் ஆசீர்வாதமான ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்க ஆண்டவரே, நல்ல கல்லூரி வாழ்க்கையில் வாழ்வதற்கு சரியான பாட திட்டங்களை ஆண்டவர் ஏறெடுத்து படிப்பதற்கு ஞானமும் பலனும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவர் பெற்றோர்களுக்கு நல்ல உதவி கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற நேரத்தில் திருமண காரியத்தை இந்த மாதத்தில் ஒழுங்கு செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனிதனால் முடியாத காரியம் உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாய் திறந்து சொல்லுங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி எல்லாவித காரியங்களும் எல்லாவித தேவைகளும் சமூகத்தில் நாங்கள் ஆண்டு கேட்கிறோம் அப்பா. உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் குடும்ப தேவைகள், குடும்ப பொருளாதாரங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் முழுவதும் கர்த்தர் நீர் 100% பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பலிகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏறெடுங்க, நல்ல ஏறெடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஏறெடுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால
கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, ஒவ்வொருவரும் நன்மை செய்த தேவனுக்காக, நன்மை செய்ய போகிற காரியங்களுக்காக எல்லா நன்றி பலிகளை ஏறெடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்காக, உங்களுக்கு அற்புதமாய் அடையாளமாய் அதிசயமாய் நடத்துகிற ஒவ்வொரு தேவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அன்புள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை அன்பாக நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். அரவணைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை அரவணைத்து பாதுகாத்தீரே, எதற்காக நன்றி அப்பா. ஆறுதல் படுத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில் பலவீனப்படும்போது, சோர்ந்து போகிற வேளையிலே வசனத்தை அனுப்பி என்னை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். 30 நாட்களாக கர்த்தராக இயேசுவே அன்று கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல எங்களை தேவைகளை சந்தித்து போஷித்து நல்ல உணவுகளை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. அன்று புசித்த ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்தில் எந்தவித ஃபுட் பாய்சன் உண்டாகாதபடி, சரீர அவயங்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் ஒழுங்கும் கிரையுமாய் அதை ஆசீர்வதித்து எங்களுக்கு அன்று போஷிக்க கொடுத்த தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நன்றி அப்பா. என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. என் சரீரத்தை மாத்திரமல்ல, என் ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்த உன்னதமான அந்த ஆலயத்தில் தேவனாக நீர் வாசம் செய்கிற என்றென்றுக்கும் ஜீவிக்கிற பரிசுத்தமான அந்த சன்னிதானத்தில் அன்று என்னை சுத்திகரிங்கப்பா. என்னை இன்னும் உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசு என் பாவங்களை மன்னித்தார், இயேசு என் கோபங்களை நீக்கிட்டார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கண்களில் எனக்கு தயவும் இரக்கமும் ஒவ்வொரு கிருபையும் கர்த்தர் எனக்கு தருவதற்காக எல்லா மனதார நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்லா மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிரம்பி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் கர்த்தாவே ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க ஆண்டவரே. செய்தி வேலை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க ஆண்டவரே. சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் மாத்திரமல்ல, ஆராதனை பகுதியிலே தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருமன ஆவியோடு அப்போஸ்தலர் நாட்களில் ஆராதித்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுனது போல இந்த சாரோன் ஏஜி சபையில வந்து ஜனங்கள் ஆண்டு ஜெபிக்கிற ஜனங்கள் மேல, ஆராதிக்கிற ஜனங்கள் மேல வல்லமையுள்ள கரத்தை நீட்டும்படியே ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தில் நிரப்பப்படும்படியே ஜெபிக்கிறேன். அனல் கொண்டு எழும்பும்படியே ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. குழந்தைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல தரிசனங்களும் ஆண்டு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டு சொப்பனங்களை கொடுப்பீராக. மூப்பர்களுக்கு ஆண்டு வாலிபர்களை ஆண்டு நல்ல தீர்க்க தரிசனம் உரைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒருமன ஆவியில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே வசனத்தில் நிரப்புவீராக, ஜெபத்தில் நிரப்புவீராக, பரிசுத்தத்தில் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே இன்னும் என்னை ஆண்டு பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த திருச்சபை மக்களை பரிசுத்தப்படுத்துங்க, வருகிற ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வந்து ஜெபிக்கிற ஜனங்களை இன்னும் ஆண்டு ஆவியிட நிரம்பி நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவீராக. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. சிறு குழந்தைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக, ஞானத்தில் பயன்படுத்துவீராக, வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துவீராக கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் மேல, சமாதானத்தின் மேல, சந்தோஷத்தின் மேல நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி கிறிஸ்துவின் அன்பில் வளரட்டும் அப்பா. ஆண்டவரே ஐக்கியத்தில், ஃபெலோஷிப்ல, குடும்ப ஐக்கியத்தில், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இன்னும் பலன் தருவீராக. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடந்த ஆண்டு காட்டிலும், மாதத்தை காட்டிலும், கடந்த நாட்களை காட்டிலும் இந்த மாதத்தில் கர்த்தாவே என்னுடைய குடும்பங்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் ஆண்டு வேத வாசிக்கிற காரியத்திலும் அதன்படி எங்களுக்கு சபையில் கொடுக்கிற ஒவ்வொரு உபதேசத்தின் காரியத்திலும் நாங்கள் இன்னும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வேன் சொல்லுங்க. ஆவியோடு உண்மையோடு நான் தொழுது கொள்ள போகிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. வந்த ஜனங்கள் துரிதமாக கொண்டு வந்ததுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தடையில்லாமல் குடும்பமாக அழைத்து நீர் வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியில் நிறுத்தி அனல் கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை அபிஷேகத்தில் நிரப்புங்க. அந்நிய
அந்நிய பாஷையில பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்களை எனக்கு கொடுப்பீராக, வெளிப்பாடுகளை கொடுப்பீராக சொல்லி கேட்கல ஜெபம் பண்ணுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்க அடையாளங்களும் அற்புதங்களும் கர்த்தர் வான்றே வெளிப்பாடுகளை பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சங்கீதம் வாசிக்கும் போது பிள்ளைகள் கவனிக்க, வசனத்தின்படி கேட்க, அதன்படி ஆண்டரை நடக்க உதவி செய்யப்பா. அறிவிப்பு வாசிப்பதை அப்படியே அர்ப்பணித்து செவி சாய்க்கிற பிள்ளைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே செய்தி ஆண்டு கொடுக்கும் போது நல்ல கவனிக்க, ஞானமாக கேட்டு அதன்படி ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே உழைத்து ஜெபித்து கொடுக்கிற கரங்களை ஆண்டவரே பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு அந்த கரங்களை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அவங்க தேவைகளை இன்னும் அதிகமாய் பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் அப்பா. திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பல மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. திருவிருந்தில் ஆண்ட ஒரு நல்ல ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு சபையின் ஐக்கியம், ஊழியத்தின் ஐக்கியம் ஆண்டவரே, ஒரு சபையின் ஒரு ஐக்கியம், தேவனுக்குள் இருக்கிற ஐக்கியம், அப்போஸ்தலர்களை போல நல்ல ஒரு சாட்சியின் ஐக்கியத்தில் எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக, இந்த சபையை நடத்துவீராக. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒருமன ஐக்கிய தாங்க. சபையை விட்டு விலகாதபடி, உபதேசத்தை விட்டு விலகாதபடி, சத்திய ஆவியானவருடைய ஆலோசனை விட்டு விலகாதபடி எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்தாபனத்தில், ஒரு சபையில், ஏஜ் ஸ்தாபனத்தில் ஒரு நல்ல சபை, ஏஜ் சபையை எங்களுக்கு கொடுத்திரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபத்தினால, எங்களுடைய விசுவாசத்தின் ஐக்கியத்தினால, எங்களுடைய சாட்சியினால இந்த கிராமம், இந்த பட்டணங்கள் முழுவதும் இந்த சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் மாறுவதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்குள்ள எந்தவித மனஸ்தாபம், குற்றப்படுத்துகிற ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள் எதற்கும் நாங்கள் இடம் கொடாதபடி பரிசுத்த ஆவியானவரை உமக்கு மாத்திரம் செவி சாய்க்கிற அந்த பரிசுத்த வாஞ்சை எனக்கு தரும்படியா எல்லாம் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த ஊழியத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. எல்லா தடைகளுக்கும், எதிர்ப்புகளுக்கும், மனுஷிக வல்லமைகளும், கொள்ளாத கிரிகளோட ஆவிகளுக்கும், துரதன ஆவிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவாக வல்லமையுள்ள நாமத்தின் அதிகாரத்தினாலே நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய மகிமையான உன்னதமான பாதுகாப்பிலே உங்களுடைய ஜனங்களை அழைத்து வந்தது மாத்திரமில்லாமல் நடத்துவதற்கும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். We are all thanks give. Hallelujah. With you, hallelujah. ஆண்டவருக்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வந்திருக்கிற ஜனங்கள் வெறுமையாய் போகாதபடி, வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி, சகல விதமான விரும்புகிற காரியத்தை, அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நீர் செய்யும்படியாக என்னை அழைத்த தேவனாக உமக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். என் தேவனாக கிறிஸ்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் பொதுவாய் அனுபவித்தது போல என் ஜனங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அன்று ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நல்ல சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் கொண்டு போக அன்று அழைத்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சிறுகவும் எங்கள் நிமித்தமாக உங்களுடைய நாமம் மாத்திரம் பெருகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டமைக்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டுடைய சமயத்தில் சில பாடல்களை பாடி தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பாடுகிற தேவ மனுஷன் மேலைக்கு வருவதை அன்பாக அழைக்கிறோம். எவ்வளோ பேர் ஜபத்தை உற்சாகமாக செய்தீங்க, எவ்வளோ பேர் விசுவாசத்தோடு ஜபத்தை ஏறெடுத்தீங்க. கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், பதில் தந்தார், பதில் தரப்போகிறார் சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஹல்லேலூயா. என்னுடைய நாவினாலே நான் துதிக்க வந்திருக்கிறேன் இயேசு நாதா. கடந்த மாதம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் நீர் பாதுகாத்து நடத்தினீரே. இந்த புதிய 5வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டு கொடுத்தீரே. அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் சொல்லும் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம். ஆபத்து நாட்களிலே என்னை பாதுகாத்தீரே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிராயணங்களிலே, குடும்பங்களிலே நான் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அதிசயமாய் அற்புதமாக நடத்தி வந்ததுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் சொல்கிறவங்க 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமாக. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, எங்களை கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா. இந்த புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, எங்களுக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்லுமா? நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, எங்களை ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீர் நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. என் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. உந்தன் வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. உள்ளத்துல இந்த நன்றி ஜெபத்தோட சொல்லுவோம். துதிக்கிறோம் நாதா. எனக்கு அடக்கலமே கேடயமே நன்றி ராஜா, 4 மாதமாய் பாதுகாத்தேனே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பாய் ஆறுதல் படுத்தி நன்றி அப்பா சொல்லுமா? நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, என் தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. என்னை தாயை போல தேற்றீரே நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தோம் நாதா. குடும்பத்தோட வந்திருக்கிறோம். நாவாலே இணைந்து சொல்லுமா? துதிக்கிறோம் நாதா. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே என்னை சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்ல வந்தேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. உந்தன் புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்ல வந்தேன் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே
செய்ய வைத்திரு நன்றி ராஜா, எனக்கு ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தி வந்திரு நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி சுராஜா, நன்றி இயேசு ராஜா. எவ்வளவு நல்ல தேவன்! நாம் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்வதற்கு ஏதுவாய் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற திருப்பணிகளையும் தடையில்லாமல் ஆசீர்வாதமாக நடத்தினார். எவ்வளோ பேர் சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். ஆபத்தில் பாதுகாத்தார், துணை நின்றார், கேடகமானவராக இருந்தார், நல்ல உடைகளை கொடுத்தார், உணவுகளை கொடுத்தார், எல்லா வியாதிகளுக்கும் மரணத்துக்கும் தீமைக்கும் ஆபத்துக்கும் விலக்கி உங்களையும் என்னையும் தப்பிவித்து கிருபையாய் தயவாய் நம்மை இந்த மாதத்தில் புதிய மாதத்திலையும் நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரமும் நம்மை சூழ்ந்து கொள்ள கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா! மாம்சத்துக்குரிய தகப்பன் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா! நம்ம எந்த விதத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அநேக புறஜாதிகள் மத்தியிலே நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் ஒரு கம்பீரமான ஒரு சாட்சியாய் ஒரு மேன்மையாய் உங்களையும் என்னையும் இந்த மாதத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அவரே கேடகமானவராக இருக்கிறார், மகிமைக்கு துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் சகல சத்துருக்களுக்கு மத்தியிலே தலை நிமிர பண்ண தேவனாக இருக்கிறார். நம் தலையில் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி மகிமையின் பிரசனத்தினால் உங்களை என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் சத்துருகள் பெருகிட்டாலும் எவ்வளோ பேர் மிகுந்து உன்னை நெருங்கினாலும் ஒரு நாளும் உன்னை சோர்ந்து போகவும் பயப்படவும் கர்த்தர் விடாதபடி அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஒரு பந்தியை ஏற்படுத்தி அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி அந்த சத்துருக்கள் மத்தியில் மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் தகப்பனே, என் தந்தையை, ஆண்டவரை, நான் யாரிடத்தில் வெட்கப்பட்டனோ தலைகுனிந்தனோ அவர்கள் மத்தியிலே ஆவிக்குரிய கம்பீர மனுஷியாய் என்னை உயர்த்தி நிற்பீராக என்று சொல்லி கரங்களை தட்டி அவங்க மகிமைப்படுத்துவோம் இந்த பாடல் வழியாக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. என் தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. எங்கள் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கடலி மீனே எங்களை செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கடலி மீனே செய்பவர் நீரே, கடலி மீனே செய்பவர் நீரே, கடலி மீனே செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை பேர் மிகுந்துவிட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எத்தெழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, நான் தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறார், என்னை தள்ளாட விட மாட்டார். தகப்பனை தாங்குகிறீர்,
என்னை தள்ளாட விடமாட்டீர். எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, தலை நிமிர எங்களை செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்களையும் என்னையும் 4 மாத காலமாக நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கேடகத்தினால சத்துரு மேற்கொள்ளாதபடி, மாந்திரிக பிலிஸ்தீனிகள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாப்பு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்மணி போல இஸ்ரவேலாகிய தேவன், அவர் காக்கிற தேவன் உறங்காமல் பாதுகாத்திருக்கிறார். 5 மாதத்திலே கிருபையாக தயவாக நன்றி சொல்வதற்காக உங்களையும் என்னை தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். நன்றி சொல்லுமா? படுத்துறையை மகிழ்வுடனே உள்கழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறையை மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். எந்த அச்சமில்லையே, எந்த கவலை இல்லையே, எனக்கு அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, எந்த தோல்விகளும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, எந்தவித தோல்விகள் எனக்கு இல்லை. எங்கும் எனக்கில்லை. என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. எங்கள் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. என் தகப்பனே தந்தையே, நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. 4 மாத காலமாக கர்த்தர் உங்களை என்னையும் ஒன்றுக்கும் கணங்காதபடி, திகையாதபடி, பயப்படாதபடி, சோர்ந்து போய் தலைகுனிந்து மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்காதபடி கர்த்தர் எல்லா காரியத்தும் குடும்பத்துக்கும் உனக்கும் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். நன்றி சொல்லுமா? அறிவிக்க எட்டாத பேர் அமைதியை கொடுத்து நம்மை பாதுகாத்து நீங்கள் விரும்பினதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தது போல இந்த மாதத்திலே நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவிக்கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நான் விரும்பத்தக்கவை எனக்கு தூய்மையானவை, அவைகளை நான் தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நான் அதை அறிக்கை செய்து ஜெபம் செய்து நன்றி சொல்வேன். என் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, எங்கள் கேடகம் நீரே, எங்கள் மகிமையும் நீரே, எங்களை செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. 2 கை உள்ளவங்க, இயேசு மேல விசுவாசம் உள்ளவங்க அவரை பார்த்து கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? என்னை தலை நிமிர செய்கிறவரே உமக்கு நன்றி. பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மத்தியில் என்னை உயர செய்கிறவரை, மேன்மைப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தானியேலை குனிய செய்தார்கள் மந்திரிமார்கள்லாம். ஆனால் அதே தானியேலை கர்த்தர் என்ன செஞ்சார்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர செய்தார். சாத்ராக்கு மேசாக்கு என்ன செஞ்சால்? அழிக்க நினைச்சான். ஆனால் அதே சாத்ராக்கு மேசா அதே ராஜா ஏன் அறிக்கை சொன்னான்னா அதே ராஜா அவனை பெரிய அதிபதியாக அல்லேலூயா அவர் ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நல்ல உத்தியோகஸ்தர்களாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் அழிக்க செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்து தேசத்துக்கே அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்களிடத்தில் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்வார்? காண்டாம் இருக்கக்கூடிய அந்த ஒத்த பலன் நிமித்தமாய் கர்த்தருடைய பலத்தினால் உங்களை நிமிர செய்வார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. உமக்கே நன்றி அப்பா, நான் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இது மேலே நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் எனக்கு இயேசு மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆமீன். எல்லாருக்கும் எத்தனையோ பேர் மேலே எத்தனையோ தெய்வங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்கிற என் இயேசு மேலே நான் நம்பிக்கை வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற காரியத்தை ஒரு நாள் வீணாக கர்த்தர் விட மாட்டார். அல்ல நிச்சயமாக முடிவுண்டு. நீ எந்த காரியத்திற்காக நம்பி வந்திருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் நிறைவேற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்ல நல்ல சந்தோஷமாக இன்றைக்கு நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால அவங்க வந்து சாட்சி சொல்லணும். சகோதரி, இந்த சகோதரன் என் கரம் பிடித்து சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இருக்கிறது போயிடக்கூடாது. ஆமீன். இருக்கிறது கொஞ்சம் இருந்தது அதுவும் பிடிங்கிட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. கை பிடிச்சிட்டு ஆமீன். இப்போ சொல்லுங்கள், நிச்சயமாகவே முடிவுண்டு. நீர் எதிர்பார்க்கிற சகல விதமான நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாமல் கர்த்தர் உன் விசுவாசத்தின் அறிக்கையின் பிரகாரம் ஜபத்தின் அறிக்கையின் பிரகாரமாக வந்திருக்கிற அறிக்கையின் பிரகாரமாக கர்த்தர் நிறைவேற்றி விடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? 100க்கு 100 இயேசுவை நம்புவேன். ஆமீன். 50% கந்து வட்டிக்காரனையும் 50% இயேசுவை நம்புறவன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. 100க்கு 100 உண்மையை நம்புவேன். எந்த மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எந்த மனிதர்கள் மத்தியிலே சத்துருக்கள் மத்தியிலே நான் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் என்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மைத்தான் நம்பி வந்தேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு குடும்பத்துக்கு சபைக்கு செய்யுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மைத்தான் இன்று நம்பி வந்தேன், குடும்பத்தில் எனக்கு செய்யுங்கப்பா. நாங்கள் உம்மைத்தான் நம்பி வந்தேன், சபையில ஊழியத்துல செய்யுங்கப்பா. 100க்கு 100 உண்மையத்தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையாய் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. 100க்கு 100 இயேசுவைத்தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இந்த மாதம் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கிறேன் அப்பா. செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி வந்தேன், எனக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நாங்க உம்மைத்தான் நம்பி
இருக்கோம் குடும்பத்தில் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. யோபு 5:9 பிரகாரமாக 7 பிரகாரமாக நடத்துகிறாங்க. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்துடுங்க, இப்பவே தந்துடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நான் உம்மைத்தான் இங்கே நம்பி வந்தே, எனக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நாங்க உம்மைத்தான் நம்பி வந்தே, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கிறிஸ்துவாகிய நீர், உம்மை இல்லாமல் என்னை யாரும் உயர்த்த முடியாது. ஆண்டவரை, அற்புதமான அதிசயமான காரியம் செய்வதற்கு உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. எந்த மனுஷனும் மேன்மைப்படுத்தவும், எந்த மனுஷனுக்கு உதவி செய்யவும் உம்மால் ஆகும். ஆண்டவரை, எங்களையும் அபிதமாக ஒரு நல்ல மேன்மையான ஆசீர்வாதத்தினாலே ஆவிக்குரிய மேன்மையிலும், சமாதானத்தின் மேலும், சந்தோஷத்தின் மேலும், பொருளாதார ஆசீர்வாதத்தின் மேலும் எங்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுவோமா? உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே இயேசுவாட வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவை தான் நம்பி வந்தேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி வந்தேன். ஊழியத்தில் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. எங்களை, எங்கள் குடும்பத்தையும், இந்த ஸ்தல சபையோரையும் உயர்த்தி வைத்திடுங்க. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த மனுஷர்கள் மத்தியிலே தலை குனிந்து நிற்கக்கூடாது. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை நான் தருவேன் என்று வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்ட தேவ ஜனங்கள் ஆமீன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வருகிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டுகள் நன்றி சொல்லுமா? கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன குறைவோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த குறைவுகளெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாச அறிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது, ஜெபிக்கும் போது நிறைவாக்குவாராக. ஹல்லேலூயா.
உடைய குறைகளெல்லாம் கர்த்தர் மகிமையாய் நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே கடன் என்ன தெரியுமா? நன்றி பலி. தேங்க்ஸ் கிவ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறோம். உண்மையை நான் ஆராதிப்பேனாலப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் நின்று போய் வரை நான் உண்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இயேசுவை தவிர வேறு யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை என் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னை தாயின் கருவில் முன்னாடி உருவாக்கின தேவனாக கர்த்தர், பேர் சொல்ல அழைத்த தேவனாக கர்த்தர், எனக்கு ஜீவனை தந்த தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்பேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், தினமும் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மை நான் ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, தாயிலும் ஈடான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் என்னை பேர் சொல்ல அழைத்த தேவன் நீர் ஒருவரை, உமக்கென்று சேவை செய்ய அழைத்தவரே தாயிலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. உந்தன் நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டுமாக நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஒப்பு கொடுங்க. ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உடனே சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்து கொண்டீர். என்னை உம்முடனே சேர்த்து கொள்ள உம்முடன் வருவீரே. அதற்காக நான் ஆயத்தமாக இருப்பேன். மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும்
வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவை மட்டும் பின்பற்றுவேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ரதன ஷகதன ரிபப கலபா ரிகதன ரபப கலபா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்னுடைய உயிர் மூச்சு நின்று போகும் வரை கர்த்தராகிய இயேசுவே உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். அப்பா, என் ஜீவன் கொடுத்த தேவன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து செய்ய உதவி செய்து வந்தவரே, நான் எப்படி உண்மை மறக்க முடியும்? எப்படி உண்மை இழக்க முடியும்? எப்படி உன் அன்பை விட்டு விலகி போக முடியும்? கர்த்தராக இயேசுவே, உம்முடைய கிருபையும் சத்தியம் என்னை விட்டு விலகாதபடி நீங்காதபடி என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு என்னை தெரிந்து கொண்ட தேவனாக கர்த்தருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ராகா ஷகதன ரப பக்கலபா யாந்தூனபா ரிப ரப ஷதன ரப பக்கலபா யாந்தூனபா ரிப பக்கலபா தன ரப பக்கலபா. எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். உங்களையும் என்னையும் மறவாமல் நடத்தினார். 4 மாதமாய் மறவாமல் நினைத்தார். மனதார நான் நன்றி சொல்லுவேன். சொல்லுங்க. இரவும் பகலும் நம்மை நினைத்து இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நடத்துவாராக. ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தின தேவன் இனிமேலும் என்னையும் என் குடும்பத்தையும் கரைவி விடாமல் கரம் பிடித்து கர்த்தர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவே, இதுவரை என்னை நடத்தின தேவனை இனிமேலும் நீ நடத்தி செல்வீர் என்று, என்னுடைய தேவைகள் எல்லாம் அறிந்த தேவன் என் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர் என்று விசுவாச அறிக்கையோடு வந்திருக்கிற எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். I give thanks everybody, all of you. Hallelujah. நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை நடத்தின தேவனே, என்னை காண்கிற தேவனே, என்னை கரம் பிடித்து நடத்தி செல்கிறவர் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுமா? இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்காக மகிமைப்படுத்துமா? எல்லாரும் சேர்ந்து எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஊழியத்தில் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி என்னையும் என் குடும்பத்தையும் கண்டீரே, நடத்தினீரே, போஷித்தீரே. நன்றி அப்பா. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி
கொண்டு வாக்கு தத்தம் நிறைவேற்றினீர். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சொன்னபடி நிறைவேற்றினீரே. தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. I thanks you God. கோடி கோடி நன்றி. Thanks God. Thanks God. Everybody, all of you. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீரே. குடும்பத்தில் உள்ள குறைவுகள் அனைத்தையும் மகிமை 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 மகிமையினால மகிமையிலே நிறைவாக்கினீர். நாங்கள் ஊழியத்தை செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எங்களை எடுக்க வைத்தீரே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. I thanks you. I thanks you. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நடத்தினீரே. மனதார நன்றி சொல்வேன். 4 மாதமாக 4 months நடத்தினரே, யோசித்திரே, கைவிடாமல் காக்கிறே ஐயா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை இரவும் பகலும் எங்களை நினைத்தீர். இதுவரை நடத்தி வந்தீர். பாதுகாத்தீரே. இரவும் பகலும் என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்து நாங்கள் கையிடுகிற வேலைகள், தொழில், பிசினஸ் இதுவரை ஆசீர்வாதமாக நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாம் நன்றி சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நடத்தின உங்க குடும்பத்தை நடத்தினதற்காக, உங்க பிள்ளைகளை நடத்தினதற்காக, உங்க பிள்ளைகள் எக்ஸாமினேஷன் நடத்தினதற்காக, படிப்பின் உதவிகளை சந்தித்ததற்காக, குழந்தைகள் நன்றி சொல்லுங்க. 3 வேளை தவறாமல் போஷித்ததற்காக, வேலைகள் கொடுத்ததற்காக, நல்ல வருமானங்கள் இன்க்ரீஸ் பண்ணதற்காக, சுகத்தோடு பலத்தோடு நடத்துவதற்காக நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா அந்நிய பாஷையில் பேசி மகிமைப்படுத்துங்க. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. நல்லா போதாது 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 போதாது. இன்னும் 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 அப்பா, இன்னும் என்ன மகிமைப்படுத்தினீரே, மேன்மைப்படுத்தினீரே. ஐ தேங்க்ஸ் காட். 4 மாதம் 4 months உங்கள் ஃபேமிலியை கர்த்தர் என்ன சார் நடத்தினார். நல்ல போஷித்தார், நல்ல வேலை கொடுத்தாரு, உணவு கொடுத்தார், உடைகளை கொடுத்தாரு. எல்லாம் நன்றி சொல்லுங்க. எங்கள் தேசம், எங்கள் அருள்புரம் மாவட்டம், ஆண்டவரே எங்கள் பட்டணங்கள் முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்தினீரே. நன்றியப்பா, நன்றியப்பான்னு சொல்லுங்க. எங்கள் அருள்புரத்தை ஆசீர்வாதமாக நடத்தினதற்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாக நடத்தினதுக்காக நன்றி. எல்லா கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் 4 மாதமாக நல்ல வேலைகளை கொடுத்து எங்களை நடத்தினீரே. ஐ தேங்க்ஸ் காட். we are all thanks God. சொல்லுவோமா கரங்களை தட்டி? நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, இனிமேலும் செய்து முடிப்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, இனிமேலும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாம் நீர் சுமந்து தீர்க்கிறவரே. உம் பாதத்தில் நான் இறக்கி வைக்கப் போகிறேன். என் பாரங்கள் சுமங்கள் எல்லாம் நீர் ஏந்தி சுமந்து தப்பிவித்து எனக்கு ஒரு விடுதலையின் இலைப்பாடல் தருவீர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி இந்த ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. உனக்காக யாவையும் செய்பவரே. இயேசு கிறிஸ்து உனக்காக செய்து முடிப்பாரே. என் பாரங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய சுமைகள், என் பாரங்கள், குடும்ப பாரங்கள், ஊழிய பாரங்கள், என் சுமைகள் எல்லாம் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. அப்பாவோட பாதத்தில், இயேசு அப்பாவோட பாதத்தில் நான் இறக்கிட்டேன். இனி கவலை இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஏசோயா உம்மை தானே என் கண் முன்னே உம்மை நான் நிறுத்தி உள்ளேன். அப்பாவை நிறுத்துங்க, ஏசப்பாவை நிறுத்துங்க. ஏசப்பா சொல்லுங்க, என் பாரங்கள் சுமையில நீங்க சுமங்க, இனிமே எனக்கு விடுதலை தாங்க. என் முன்னே உம்மை நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 பிரகாரம் கர்த்தர் எனக்காக, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சங்கீத தாவீது டேவிட் சொல்றது போல, சங்கீதம் 138:8 பிரகாரமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக, விசுவாசம் உள்ளவர் ஆகிய உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். சொல்றவங்க விசுவாசிகளும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நாம் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதம் 138வது சங்கீதத்தை ரமேஷ் பிரதர் முன்பாக வந்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். பிரதருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் உட்காரலாம். சேர்ஸில் உட்கார்றவங்க தயவுசெய்து உட்காருங்க. சரீரத்தில் பலவீனம் சோர்வு இருக்குன்னா நீங்கள் சேர்ஸில் உட்காருங்க. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால, சின்ன குழந்தைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து நடத்தி செல்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக ஆராதிச்சிங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தீங்க? வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் அறிக்கையின் பிரகாரமாக நிறைவேற்றி முடிப்பாராக. ஆமீன். அறிவிப்பு, இன்றைக்கு சீமியன் வரல, அவருக்கு பதிலாக அறிவிப்பு வாசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இங்கே உபவாச ஜெபம் வழக்கம் போல நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் ஃபாஸ்டிங் ப்ரேயரு கம்மிங் சண்டே ஃப்ரைடே இங்கே நடக்கும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சபை முடிந்த பிறகு நமக்கு கம்யூனியன் இருக்கிறது, திருவிருந்து இருக்கிறதுனால தயவுசெய்து ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளாய் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாச ஜெபத்தில் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. நேற்று தினத்தில் முந்தானத்தை கூட சில வாலிப பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் வழியில் தம்பி பார்த்து ஏன் வரலேன்னு கேட்டால் சில சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் தயவுசெய்து இருக்காதீங்க. நீங்கள் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன சொன்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்னா கூடுமான வரைக்கும் எல்லா ஆராதனையிலும் நான் பங்கு கொள்ளுவேன்னு சொல்லி. அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது, உங்களுக்கு வேலைகள் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டிங் ப்ரேயரில் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கும்போது நிறைய விஷயங்கள் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் அநேக காரியங்கள் நிமித்தமாக உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் கொடுக்கலன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழப்பதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்துகிறார். தயவுசெய்து பெற்றோர்கள் மட்டுமல்ல அவங்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் என்ன செய்யணும், அனுப்பித்தர அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் வரவு செலவு குறித்து சிமியோனுக்கு வரும்போது நம்ம அறிவிப்பதுக்கு சொல்லிடுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சைடில் இந்த பெயிண்டெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. நேற்று தினத்தில் போயிட்டு இந்த பேர் ஆயில் டிஸ்டம்பர் சொல்லி அதை ஒன்று ஒயிட் கலர் வாங்கிக்கோ, 110 ரூபா, வேஸ்ட்டு 40 ரூபா. பெட்ரோல் 220 ரூபாய்க்கு அடித்திருக்கிறது. அது போக இந்த சின்ன பின்னாடி இந்த செடி பிடுங்குக்கெல்லாம் இந்த க்ளவுஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி 130 ரூபாய்க்கு க்ளவுஸ் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது கம்யூனியன் 110 ரூபா நினைக்கிறேன், கம்யூனியன் 110 ரூபா. இந்த பில்லெல்லாம் இருக்கிறது நான் சிமியன்கிட்ட கொடுத்துட்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையின் தேவை ஊழியங்களுக்காக நன்றாக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சாட்சி, கர்த்தர் உங்களுக்கு கடந்த வாரத்தில் அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் சாட்சி சுருக்கமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதுவாக. மகனுக்கு கூட போன வாரத்தில் கூட கண் செக்கப்பு கூட போயிருந்தா, டாக்டர் கூட பார்த்துட்டு கண்ணில் நரம்புல மிஸ்டேக் இருக்குது, கண்ணில் கீழே கூட கண் இமைகளை வீக்கமாக இருக்குது, அது கூட பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ண போகாதுக்கு முன்னாடி கூட நாங்கள் ஐயா கிட்ட கூட ஜெபம் பண்ணோம். ஐயா இது மாதிரி சொல்கிறாங்க, ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் நார்மலாக வரணும். ஐயா கூட ஜெபிக்கும் போதே தீர்க்க தரிசனமாக கூட சொன்னார், மகனுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் நார்மலாக வரும். நாளைக்கு ஆராதனை கூட அவங்க சாட்சி சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்தணும் கூட ஐயா ஜெபித்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவாக. அது மட்டுமல்ல, இந்த வருடத்தில் கூட போன வருடத்தில் கூட நாங்கள் இந்த அதிகாலை ஜெபத்தில் வாக்கு தத்துவத்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்தேன். இந்த வருடத்தில் 4 மாதமாக எங்களை அதிகாலை ஜெபத்தில் கூட அதிகாலை பிரயரத்தில் கலந்து கொள்ள தேவன் எங்களை கிருபை செய்துக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமே. இதை டாக்டருக்கு என்ன சொன்னாங்கம்மா? அது சொல்லலையே. டாக்டர் டெஸ்ட்டில் என்ன சொன்னாங்க? டெஸ்ட்டில் எதுவுமே இல்லை நார்மல்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட கண்ணில் நரம்புல பிரச்சனை இருக்குது, இந்த கண் வேக்து இருக்குது, அது கூட ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு கூட எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மல்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் சொன்னபடி கர்த்தருக்கு விடுதலை கொடுத்ததுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். எல்லாம் நார்மல் கண்டிஷன் வரும். உங்கள் பையன் அழைச்சி நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு ஒரு குறைவு பையனுக்கு இருக்காது, ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொல்லியிருந்தோம். கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு யாராவது சாட்சி இருக்கீங்களா? வேறு யாராவது சாட்சி இருந்தால் சொல்லலாம். சாட்சி இல்லாத பட்சத்தில் சிறுவர் உடைத்தை நடத்துவதற்காக பெற்றோர்கள் 3 வயதுலேருந்து 14 வயதுக்கு கீழே இருக்கவங்க அனுப்புங்க. அதை மெர்சி அவங்க 2 குழந்தைங்க, உங்கள் சொந்தக்கார குழந்தைங்களுக்கு 2 பேருக்கு கிஃப்ட்டு தரணும், வாங்கிடுங்க. பிபிஎஸ் ஸ்கூலில் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு 2 கிஃப்ட்டு வாங்கிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே.
தேவன் நம்மோடு பேசுவதற்காக பெண்களில் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்குறேன். பெண்களிலே ஆவியானவரால் ஏவப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் 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 ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டவை நம்மளோடு பேசுவதற்காக நாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை கேட்பதற்காக ஆவலாய் வந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் எல்லாரும் என்ன வாசி? பரலோகவாசியாக மாறுவீங்க. இல்லாட்டி என்னது ஆதிவாசி அப்படின்னா என்னது? நாடோடி மன்னம் அங்கெங்கேயும் வனாந்திரத்தில் 40 வருஷமாக அலைஞ்சது மாதிரி அலைவாங்க. ஓகே, அப்போது ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு 100க்கு 100% நீங்கள் உள்வாங்கணும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற தேவ வார்த்தை 2 காதுள்ள தேவ ஜனங்களாக நீங்களும் நானும் கவனமாக எச்சரிக்கையாக கேட்க கடவீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்திய வார்த்தை, நீயும் உன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. நீயும் உன்னுடைய ஃபேமிலி குடும்பத்தையும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய ஆயத்தப்படுறீங்க இல்லையா? இன்றைக்கி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஏப்ரல் மே வந்தாலுமே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஜாலியாக இருக்குதோ இல்லையோ, பேரண்ட்ஸுக்கு அதோட ஜாலியாக இருக்கும். எல்லோரும் மூட்டை கட்டிட்டு எங்கே போவாங்க? அவங்கவுங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா? அது ரொம்ப சந்தோஷம்தான். வருஷத்தில் பிள்ளைகளை கொண்டு போய் சொந்த பந்தங்கள் வீட்டில் போய் நம்ம இருந்துட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு, சில பேர் டூர் அடிச்சுட்டு போயிட்டு வரலாம் வருவாங்க. நல்லது, அது நல்ல ஒரு ஐக்கியம்தான். அப்படி தான் இருக்கணும், நல்லது தான். அந்த மாதிரி ஆயத்தமாகி நாங்கள் போகிறோம். ஊருக்கு போகிறப்போ ஆயத்தமெல்லாம் போயிடுவோமா? எல்லாமே ஆயத்தமாக தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகும்போது ஆயத்தமாக போகிறோம் இல்லையா? அதே மாதிரி ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், எல்லாம் ஆயத்தமாக தான் போகிறோம். எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் சில வேளையில் சபைக்கு வரவங்க என்ன செய்கிறாங்க? ஆயத்தம் இல்லாமல் கூட வருவாங்க. என்ன இல்லாமல் வருவாங்க? பைபிள் இல்லாமல் வருவாங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் சபையில் வரும்போது சில ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? பைபிள் கூட இல்லாதமாக வருவாங்க, நோட்டு பேனா இல்லாமல் வருவாங்க. இப்படியும் பல பேர்கள் சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆயத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேத வசனத்தின் பிரகாரமாக கற்றுக் கொடுக்கும்போது, உபதேசிக்கும் போது அதை உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக ஆயத்தப்பட வேண்டும். நாம் மட்டுமல்ல, பிறரையும். அல்லேலூயா. பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நம்ம சொல்லப்படுவோம். இப்போ சொல்லப்போனால் ஆக்சுவலாக பார்த்துட்டோன்னா, தேவ சன்னதிக்கு என்ன செய்யணும்? பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்தையும் தினந்தோறும் ஜெபத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும், ஜாக்கிரதையுள்ள செய்தியாகவும், கவனத்துக்குரிய செய்தியாகவும், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற செய்தியாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல உலக அழிவு ஏற்பட்டது. நல்லா கவனிக்கணும், யாருமே அவங்க கவனம் சிதற அடிக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோவா காலத்திலே நோவா வாழ்ந்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக என்ன செஞ்சார்னா, வேர்ல்டு லெவலில் எல்லாரும் என்ன செஞ்சார்? சங்கரித்தார். என்னன்னா டோட்டலாக தண்ணீரினாலே என்ன செஞ்சார்? அழித்ததாக பார்க்குறோம். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். அந்த குடும்பம் யார் என்றால் நோவாவோட குடும்பம். நோவாவோட மனைவி சேம் காம். அந்த 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? 52 பேர் பிள்ளைகள் இருக்கும். 3 பிள்ளைகள், அவங்க 3 பிள்ளைகளோட மனைவிகளும் மொத்தம் 8 பேர் பாதுகாத்தார். அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மற்ற காரியங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவா தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வைத்தான். பார்த்தீங்களா? ஆயத்தப்படுத்தி வைத்தான். தேவனுக்கு முன்பாக தினந்தோறும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்ததாக பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே ஆகமத்திலே 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆமீன். நேற்று தினத்தில் கூட ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருந்து அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஆதி நாட்களில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெக்சுத்தொலாம் என்ற ஒரு மனிதன் 969 வருஷம் வாழ்ந்ததாக பார்த்தோம். ஒவ்வொருட ஆயுசு நாட்கள்லாம் 900 அப்படியெல்லாம் 800 இப்படியெல்லாம் கணக்கெடுத்து நான் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் மனுஷனுடைய அக்கிரமம் பாவங்கள் மிகுதியாவதினால தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொள்ள முடியாதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஆயுசு நாட்களை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டே கொண்டு வந்து கடைசியில் 70 சங்கீதக்காரன் நிமித்தமாக 70 பலத்தினாலே 80 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும். அந்த 80 வயசு கூட இருக்க முடியாத அளவுக்கு கூட காத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன செய்யறது, காலத்தில் எல்லா மனிதர்களும் அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னு என்ன செய்றாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமங்கள்லாம் பலவித எப்படி இருக்குன்னா மோசமான சூழ்நிலை இருந்தது. பயங்கரமான அவருடைய இருதயத்துக்கு மாற்றுறதா இருக்கிறது, வேதனைக்குரியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் மனுஷனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போமா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் பார்த்தார். அப்ப மனுஷனுடைய அக்கிரமக்காரர்கள் பூமியிலே பெருகி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அவனுடைய இருதயத்தின் நினைக்கிறது எல்லாமே சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா பொல்லாத காரியங்கள், உலக பிரகாரமாக வாழ்கிற காரியத்தில் இருந்தாங்களே தவிர தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு விரும்புவதற்கு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சபையோர்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிற இந்த சபையிலேயே ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய இருதயம் பொல்லாத காரியத்தை சிந்திக்கிறது, செயல்படுகிறது. அக்கிரமம் ஜாஸ்தி நிறைந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சபையில் ஒரு ஆராதனை நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனால் வெளியே போனால் அவங்களுடைய நிலைமைகள் சுவாபங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு, ஒரு உலகத்தான காட்டிலும் மோசமாக இருக்கிறாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன, என் சாயலாக உண்டாக்கப்பட்டு பிள்ளைகள் இப்படி அக்கிரமக்காரர்களாக இருக்கிறாங்க. அவர்களை நம்பி நான் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் வித்தியாசமாக செய்கிறார்கள், என்னை மறந்து செய்கிறார்கள். அவங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறதுனால பூமியில் அவங்கள பார்க்கும்போது அவங்களை பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு இதயம் எப்படி இருக்கு, வேதனைப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அக்கிரமம் பூமியில் பெருகி இருக்கிறது, அவங்க சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. பாரு, மனுஷனுடைய அக்கிரம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு அது விசனமாயிருந்தது. அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறதுனால அவர் இருதயத்துக்கு எப்படி விசனத்தை கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தை, செயல்கிற வார்த்தை, சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்களுக்கு யார் இருந்தாலும் சரி, எந்த பேர்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இன்மையிலும் மறுமையிலும்னா இந்த ஜென்மத்திலும் அந்த ஜென்மத்திலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பரலோகம் போக முடியாது. உங்களுக்கு சத்தியம் நான் சொல்லலை, ஜீசஸ் எனக்கும் சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றாரு. மன்னிப்பு கிடையாது. அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்றிருப்பவங்கள் என்று சொல்வார் நியாய தீர்ப்பில். அவருக்கு மனசுக்கு வேசனம் வருது. அதனால என்ன செஞ்சாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது மட்டுமில்லாமல் அவர் இதயத்துக்கு व्यसனமாக இருந்தது மட்டுமில்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனையும் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தமும் உண்டாக்குன எல்லாமே நிக்ககரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சில வேளையில் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்க, ஏன் தான் பெத்தன்னு தெரியல, தலையில் அடிச்சுக்குவீங்க, மார்பிள் அடிச்சுக்குவீங்க. அவங்க செய்கிற பாவங்கள், செய்கிற சேட்டைகள், கீழ்ப்படியாத நிமித்தமாக செய்கிற எல்லா காரியங்களும் பார்த்து தெரியாமல் இந்த பிள்ளைகளை பெற்றுட்டேன், தெரியாமல் வளர்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா கருவழியை நான் அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்கிறவங்க உள்ளே இருப்பீங்க நான் நினைக்கிறேன். தெரியாமல் பெற்று எடுத்துட்டேன், ரொம்ப வேதனை எனக்கு. அதான் தென்னையை பெற்றால் இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர். ஒரு உலகத்தான் அப்போவே பாடிட்டான். தென்னையை பெற்றினால் இளநீர் கிடைக்கும், மனசு குழுகுழுன்னு இருக்கும். பிள்ளையை பெற்றுட்டால் மார்பிள் அடிச்சுட்டு கண்ணீர் தான் வெடிக்கணும். தெரியாமையே அவங்க உலகத்தான் பாடியிருக்கிறானுங்க. மனஸ்தாபம்.
பிள்ளைகள் பெற்றது நிமித்தமாக அவர் உண்டாக்கி அவர் நம்மளுக்கு கரத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம எப்படி செய்கிறோம்? வீணாக்கி கொண்டிருக்கிறோம். காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற காலங்களை நேரம் பிரயோஜனப்படுத்தாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறனால தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? துக்கத்தை உண்டாக்குகிறோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்கள் வாழ்க்கையில் ஏன் உங்களுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறலை? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏன் தாமதமாக இருக்கிறது? உங்கள் ஜெபம் ஏன் கேட்கப்படாமல் இருக்கிறது? இதுதான் காரணம். இதுதான் காரணம். நம்ம யாரை சந்தோஷப்படுத்துகிறோம்? உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறோம், சொந்த பந்தங்களை சந்தோஷப்படுத்துகிறோம். நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. உனக்கு ஜீவனை கொடுத்த தேவனாக கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறோமா? நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறாங்க வச்சுங்க, அவன் இறுதியை நிச்சயமாக குத்தப்படும். அப்போஸ்தலர் காலத்தில் 2ஆம் அதிகாரத்தில் குத்தப்பட்டது 3000 பேர்களுக்கு. ஒரு நல்ல மனிதன், ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்கிற மனிதன் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவன் இறுதியம் குத்தப்பட்ட மனம் திருந்துவான். அல்லேலூயா. இருதயத்துக்கு व्यसனமாக இருந்தது. உலகத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு, டோட்டலாக கவனிக்கிறாரு. எல்லாத்தையும் மனுப்புதர்கள் கண் நோக்கி பார்க்கிற தேவன் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. எல்லாம் அக்கிரமக்காரர்கள். அவங்களோட போச்சா? ஊரும் பிராணிகள் அதுக்கு என்ன பாவம் செஞ்சது? ஜீவராசிகள் என்ன பாவம் செஞ்சது? அதுகளையும் சேர்த்து அழிக்க பார்த்தார். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு குடும்பம் தான் தோன்றுது. யாருன்னா நோவா. நோவா குடும்பத்தை தான் கர்த்தர் கவனிக்கிறார். அந்த குடும்பத்தை கரெக்டாக ஆண்டுடைய கண்களில் தென்படுகிறது. யோபோட குடும்பத்தை போல நோவா குடும்பத்தை பார்க்கிறார். வாசிப்போம். நோவா 8ஆம் அதிகாரம் 1:6-8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவோட குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை. கிருபை, இரக்கம், தயவு கிடைக்கப்பட்டது. வாசிங்க 9ஆம் வசனத்தை. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவோட குடும்பத்தை குறித்து அவர் சொல்றாரு. தேவன் சொல்றாரு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தன்னுடைய காலம், அவன் கொடுக்கப்பட்ட காலங்களில் எப்படி இருந்தார்? தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்தான், உத்தம வழியில நடந்தான். இன்றைக்கு நம்ம எவ்வளவு பொய் சொல்றோம், எவ்வளவு சீட்டிங் பண்றோம், எவ்வளவு ஏமாத்துறோம், எத்தனை கெட்ட வார்த்தைகள், எத்தனை ஆபாச காரியங்கள் பார்க்கிறது, செயல்படுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக ஆராதனையில் கலந்து கொள்வதில்லை. அப்படி கலந்து கொள்ள ஊழியர்கள் சொன்னால் அவங்களுக்கு விரோதமாக பொய் பேசுறது, குற்றப்படுத்தி பேசுறது, நிந்திக்கிறது, ஊழியர்கள் அவமானப்படுத்துறது. யாருக்கு யாருக்கு சொல்றாங்க? உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப தேவராஜ்யத்துக்கு போவதற்காக தான் ஊழியர்கள் பேசுகிறாங்க உலகம் முழுவதும். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கசப்பாக எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பார்க்குறாரு. ஊழியர்கள் மூலியமாக நான் சொல்கிற வார்த்தை கேட்கல. அவர் என்ன செய்ய முடியும்? நான் ஊழியர்கள் என்ன செய்ய முடியும்? ஊழியர்களை திட்டி என்ன பிரயோஜனம் இருக்குது? நன்மை தான் சொல்ல முடியும். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் மாணவிகளுக்கு சரியாக படிக்கலைன்னா அவங்க கற்றுக் கொடுக்க முடியும். அதை கேட்டு அவங்க விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு படித்தாங்கன்னா, நல்லா படித்தா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். படிக்காத ஆளுக்கு என்ன செய்ய முடியும்? ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுத முடியும். அவங்களுக்கு பதிலாக நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்க. நோவா தன்னுடைய காலத்தில் பாருங்க, அவன் இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானா இருந்தான், உத்தம மனுஷனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? யாரோடு சஞ்சரித்துனா? தேவனோடு, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற காலமாக நம்ம இருக்கிறோமா? இல்லை செல்போனோட டிவியில் உட்காந்துட்டு சஞ்சரிக்கிற நேரமாக இருக்கிறோமா? நிச்சயமாக நம்மளுக்கு இறுதியம் குத்தப்படணும். அதுதான் நான் சொல்கிறது. நம்ம அதிக நேரம், எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லுங்க? எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லுங்க? அதனால தான் பாருங்க, நோவா காலத்தில் நோவா, சேம், காம், யாபேத், அவங்க இன்னும் 3 குமாரர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. 3 மனைவிகள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இருந்தது. அவங்கள மட்டும் கர்த்தர் என்ன செஞ்சார்? கிருபையின் நிமித்தமாக அவங்கள பாதுகாக்க வச்சார். நோவாவுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அந்த நோவா கீழ்ப்படிந்தான். இன்றைக்கி நம்ம கீழ்ப்படுகிறோமா? வருகிற வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் 10 மணிக்கு இருக்குது. டமால் எஸ்கேப். இயேசுவின் வருகையில் காணாமல் போனோமா டபான் காணாமல் போயிடுவாங்க. ஊழியர்கள் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினாலும் வர மாட்டாங்க. அதிகாலை ஜெபம், எந்த ஜெபம் இருந்தால் உன்னோட உன் குடும்பத்தோடு வச்சு நடத்து, எனக்கெல்லாம் வேலை இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நோவா தன்னுடைய குடும்பத்தை எத்தனை வருஷம்? 100 வருஷமாக அவன் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. நோவா வாழ்ந்த காலத்தில் 100 ஆண்டு காலமாக
100 ஆண்டு காலம் அவன் மனைவி அவனும் குடும்பத்தாரும் சேர்ந்து அத்தனை ஜனங்களுக்கும் அவன் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி அனுப்ப சொல்லுகிறான். பேழையை கட்டி முடித்து உள்ளே பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் கூட அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்துகிறான், சொல்லுகிறான், அடுத்த மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறான் தேவராஜ்யத்துக்கு நேராய். ஒரு மனுஷன் கேட்டாங்களா? ஒரு மனிதனு கேட்கல. கேட்டிருந்தா வச்சுங்க, மனம் திருந்தினா வச்சுங்க, அவனும் பேழைக்குள்ளே போயிருப்பான். மிருகங்கள் சிலதுக்கு போச்சா இல்லையா? மிருகங்களை கர்த்தரை உள்ள அனுப்பும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்ட மனுஷனை உள்ள அனுப்ப மாட்டாரா? பாதுகாக்க மாட்டாரா? நினைச்சு பாருங்க. முடியல. 100 வருஷமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க, 100 வருஷமா சுவிசேஷ அறிவிச்சும் ஒரு மனிதன் கூட. இன்றைக்கு நானும் அதான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு இல்லை, எப்பவுமே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து புத்தி சொல்லக்கூடாது, அந்த அறிவு சொல்லக்கூடாது. வரீங்களா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லணுமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டாட்டா. புத்தி சொன்ன நம்மள குற்றவாளியா என்னை பார்ப்பீங்க. உங்களுக்காக ஏதாவது அறிவுரை ஆலோசனை கொடுத்தோம்னா நம்மளை ஒரு மாதிரியை கேட்பீங்க. எதுக்கு எனக்கு வம்பு? எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டுருப்பேன். ஆசீர்வாதம் பெறுறது உங்ககிட்ட தான், ஆசீர்வாதம் பெறாமல் இருந்தது உங்கள் கையில் தான் இருக்கு. புத்தி சொன்னா தானே எதிராளியாக சத்துருவா மாறுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தியை பற்றிக்கொள்ள, அதுவே உனக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அதனால் யாரையும் நான் ஒன்றும் சொல்லுவது, குழந்தைகளாக இருக்கட்டும், யாரும் திட்டுறது கிடையாது. மற்ற சபைகளை போனால் கண்டிஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒருத்தரையும் நான் சொல்ல மாட்டேன், சொன்ன கேளுங்க. நீ ஏன் கோவப்படாமல் இது வரைக்கும் இருக்கிற, ஏன் டென்ஷன் படாமல் இது வரைக்கும் இருக்கிற உங்கள் முகத்து முன்னாடியே எனக்கு தெரியும். அது எனக்கு வேலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லா உரிமை கொடுத்துருக்காரு. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். கொஞ்சம் முகத்தை காட்டினா வேலை முடியும். அடுத்த சபை தபான்னு எழுதி குதிச்சு போயிடுவீங்க. அங்கே போய் தேடிட்டு வரணும். நான் பிள்ளைகளை கோச்சிட்டு எங்கேயும் ஊரை விட்டு போச்சுன்னா போலீஸை வச்சு தேடுற மாதிரி நான் தேடிட்டு இருக்கணும். தேவையா எனக்கு தேவையே இல்லை. 100 வருஷமா பிரசங்கம் பண்ண ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் ஆயத்தமாகலை. ஆனால் நோபா பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை தேவனோடு சஞ்சரித்தான். அதனால தான் ஆண்டு அவனுடைய குடும்பத்துக்கு என்ன செஞ்சார்? கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? முதலாம் உலக அழிவில் பாருங்கள், தன் குடும்பத்தை அவன் இன்னும் பேழையில் வைத்து பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? அந்த குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் குடும்பத்தை பேழையில் பாதுகாத்தது மட்டுமில்லாமல் அவர் பேழை என்பது என்ன தெரியுமா? திருச்சபை. பாதுகாப்பு. நீங்கள் வெளியில் எவ்வளோ வேணா சுற்றலாம், நோ ப்ராப்ளம். பாதுகாப்பு கிடையாது. கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. பேழை என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு திருச்சபைக்கு அடையாளமாய் காண்பிக்கிறது. நோவாவோட பேழை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அதே மாதிரி சபைக்குள்ள நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா முழு பாதுகாப்பு. அந்த வாரம் முழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டருக்கு உண்மையாக ஆராதிச்சு பிளஸ் பண்ணிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது பூரா பிளஸ்ஸிங்காக தான் இருக்கும். சில பேர் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுவீங்க. ஊழியக்காரர் சரின்னு சொல்லிடுவாங்க. ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். சத்திய வேதத்தை பிடிச்சி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, ஆண்டவரே நல்ல தண்ணி வந்துருச்சு, கெட்ட தண்ணி வந்துருச்சுங்க ஆண்டவரே, சொந்த பந்தம் வந்துட்டாங்க ஆண்டவரே, அதனால நான் சபைக்கு இன்னைக்கு வரல, சொல்லி பார்ப்போம். உபவாசம் ஜபம், அதிகாலை ஜபம் எதுக்கு வைக்கிறாங்க? எங்களுக்கா? இல்லை, உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஜபத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு சஞ்சரிக்கிறீங்களோ தேவனோடு, அந்தளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிப்பதனால ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் நினச்சி அது தப்பான மட்டும் நினச்சிடாதீங்க. ஊழியக்காரர்கள் வந்து ஜெபம் பண்ணால் நடக்காது. எப்போ நடக்கும்? நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருந்தால் நடக்கும். அல்லேலூயா. காணிக்கை கொடுத்து தசம பாகம் கொடுத்து ஒல்லி கொடுத்துட்டோம்னா நடக்காது. வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி வாழணும். உள்ளே கொண்டு போய் கொட்டுனீங்கன்னா வாழாது, நடக்காது. தேவ பயம் இல்லாத குடும்பத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். இயேசு பேரை சொல்லி பிசாசு தான் உள்ளே நடத்திட்டு இருப்பான் குடும்பத்தை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படியாத ஜனங்கள் நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும், எல்லா ஜனங்களும் பூமியிலே பார்க்கும்போது அவங்கெல்லாம் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். என்ன கெடுத்து கொண்டார்கள்? தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அதே பேதுருல பார்த்தா 1 பேதுரு 3 2 பேதுருல 3:9 பார்த்தீங்கன்னா ஒருவனும் கெட்டு போது பிதாவோட சித்தமில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். பூமியில தங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பார்க்கிறாரு. சீர்கெட்ட ஜனங்களா இருக்கிறாங்க. மீண்டும் அவர் பார்க்கிறாரு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரும் முடிவு எனக்கு முன்பாக வந்து, பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன், ஒரு மனுஷன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது உன் குடும்பத்தை தவிர. எல்லாரும் முடிவுக்கு வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால நிறைந்திருக்கு. இந்த ஜனங்களால் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியா மாறிடுச்சு. பூமி எதுக்கு சபிக்கணும்? அவர் பார்த்து பார்த்து அழகு பார்த்து நல்லது 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 என்று நமக்காக படைத்தார். உண்மையா இல்லைங்களா? ஆண்டு கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நமக்காக படைத்த அந்த பூமியை என்ன ஜனங்க என்ன செய்தாங்க? சீர்கட்டு கொண்டு போயிட்டாங்க, பாவத்துக்கு நேரம் கொண்டு போயிட்டாங்க. அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக மாறிச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி சபிக்கப்பட்ட பூமி. அப்படின்னா என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இப்போ சபிக்கப்பட்ட ஜனங்களாக மாறிட்டாங்க. சாபம் 1000 தலைமுறை, அதுலேருந்து இப்போ 4 தலைமுறைக்கு மாற்றிட்டாரு. புரியுதுங்களா? அப்போ அதனால பூமி கொடுமையில் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு அழித்து போடுவேன். பார்த்தீங்களா? பூமியோடு அவங்களை என்ன டோட்டலாக அழிச்சிடுறேன்றாரு. அதுக்கப்புறம் தான் நீ கொப்பர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசுன்னு சொல்லி ஒரு மாடல் பிளான் கொடுக்குறாரு. நோவா பேழையை கட்டுவதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு மாடல் பிளானை கொடுத்த உடனே அவன் கட்டுகிறான். நம்மளா இருந்தால் கட்டுவோமா? ஜபத்துக்கு வரதுக்கே நமக்கு முக்காடு போட்டு உட்காந்து அழுகிறோம், ஒப்பாரி வச்சுக்கிட்டு. இந்த இளவு வீட்டில் அழுகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும் சபையோர் எல்லாருமே. அப்போ கொப்பர் மரத்தை இவ்வளோ பெருசு பெரிய பேழையை கட்டுடா, வனாந்தரத்தில் கட்டுடா, உன் குடும்பத்தெல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னால் போங்க ஆண்டவர் வேலை இல்லையா அப்படின்னு நினச்சிருக்கேன். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நோவா கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் கீழ்ப்படிந்து கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பிளான், மாடல் பிளானிங் பிரகாரமாக என்ன செஞ்சாரு? சூப்பராக கட்டி முடித்தார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிதல் உத்தமம், உத்தம மார்க்கத்தாரா இருப்பாங்க. தேவனுடைய கீழ்ப்படியாதது யார்? எந்த ஆவி? உங்களுக்கே தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ஆவியானவர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எந்த ஆவியானவர்கள்? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவங்க கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்த்தோம். நோவா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 14-15 வசனத்தில் வாசிப்போம். நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் ஒரு மாடல் இருக்கட்டும். 17, 18, 22 வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் செத்து போகும், எல்லாம் செத்து போகும். பாருங்க, வானத்தின் கீழே இருக்க சுவாசம் உள்ள மாம்சமான எல்லா ஜீவ ஜந்துக்களும் அழிக்கிறேன். எல்லாத்தையும் எது ஜலப்பிரான தண்ணீரால் அழிக்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற்றினார், வார்த்தை நிறைவேற்றினார். அடுத்து கீழே வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்த. ஆனாலும் நோவாவாகிய உன்னோட என்னுடைய உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தார். ஆண்டவர் நோவாவோட ஒரு பிராமிஸ் பண்றாரு, உடன்படிக்கை. சொல்லுங்க. நீயும் உன்னோட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளோட குமாரத்திகளும் எதுல பிரவேசிக்கணும்? நான் எப்படி பேழை உண்டாக்க சொன்ன அந்த பேழைக்குள் பிரவேசினா உள்ளே இரு. சபைக்குள்ள இருந்தால் உனக்கு பாதுகாப்பு, வெளியில் போனால் சத்துரு. ஆனால் தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் ஒன்று தொட முடியாது. பேழைக்குள் அவன் பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படியலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் கீழ்ப்படிந்தான், நோவா கீழ்ப்படிந்தான். வனாந்தரத்தில் அத்தனை ஜனங்கள் கேலி பேசியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ திட்டு அவங்க வார்த்தையில் கூடி திட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருப்பாங்க. ஒருத்தரும் கீழ்ப்படியலை. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருஷம் தானே, 16-17 வருஷம் தானே பிரசங்கம் பண்ணுறேன். 100 வருஷமாக பிரசங்கம் பண்ணி கேட்கல.
கடைசியில் பாருங்க, அவங்க வாசிப்போம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான், தேவ வார்த்தை கீழ்ப்படிந்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ உங்கள் ஊழியக்காரன் நிமித்தமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வசனத்தின் பிரகாரமாக கீழ்ப்படியணும். உலக பிரகாரம் நான் சொல்லலை, வசனத்தின் பிரகாரமாக. இந்த சபையில் என்ன தேவை, சபைக்காக எப்படி ஜெபிக்கணும், தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், மற்ற ஊழியத்தை எப்படி நிறைவேற்றணும், கர்த்தருடைய சித்தம் விருப்பம் என்ன, அதன்படி நடத்தணும். அதுதான் கீழ்ப்படிதல். உங்கள் பெற்ற பிள்ளைகள் கீழ்ப்படினா சந்தோஷமாக இருப்பீங்களா நீங்கள்? என்னுடைய கேள்வி அதுதான். நீங்கள் பெற்றெடுத்து அழகாக வளர்த்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் உங்கள் வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்குது, எதிர்த்து பேசுது. அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் செய்வேன், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்வீங்க? கை தட்டிட்டு இருப்பீங்களா? இல்லை மெடல் கொடுப்பீங்களா, பரிசு கொடுப்பீங்களா? அப்போ தெரியுதில்ல நமக்கு கண்ணீர் எப்படி இருக்கும். நினச்சி பாருங்க. ஆண்டுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படினா பரலோகம் போக முடியாது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். கர்த்தர் உங்களுக்கு ஏகமாக கொடுப்பாரு. பரலோகத்துக்குள்ள வாசலை கூட பிரவேசிக்க முடியாது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, 2 பேரும் போக முடியாது. எனக்கு தான் பிரசங்கம், உங்களுக்கு மட்டும் இல்லை. பிரசங்கம் எனக்கும் சேர்த்து தான், என் குடும்பத்துக்கு சேர்த்து தான் கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பிரவேசிங்கள், நீ உன் சன்னதிகளும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த சன்னதியாக உன் சன்னதி எனக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நீதிமானாக கண்டேன். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் பற்றிங்களா? கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறாரு. எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் சொல்லல, தேவனே சொல்கிறாரு. ஆண்டவர் பார்த்து நோவாவை பார்த்து டைரக்ட்லி பேசுகிறாரு, டைரக்டாக பேசுகிறாரு. இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ உன் குடும்பமும் என் கண்களுக்கு முன்பாக நீதிமானா நான் பார்க்கிறேன். ஒரு நீதியை நிறைவேற்றுகிற குடும்பம், உத்தம இதயத்துக்கு ஏற்ற, என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற குடும்பம், பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பம், என் வார்த்தைக்கு செவி சாய்க்கிற குடும்பம் என்று கர்த்தர் பார்த்து என்ன செய்றாரு? உன்னை நீதிமானாக பார்க்கிறேன். இன்றைக்கு நம்ம கைகளை உயர்த்தி நான் நீதிமான் சொல்லணும்னா ஒருத்தர் கூட தூக்குறதுக்கு நம்ம பயப்படுறோம். நினச்சி பாருங்க, நோபா காலத்தில் எந்த பிரசங்கியாரும் கிடையாது. உங்களுக்கு பிரசங்கியார் இருக்கிறாங்க. நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் சொல்லணுங்க, நம்மளை பார்த்து சாட்சி. உலகக்காரர் சொல்லக்கூடாது. உலகத்தான் சொல்றதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் என்னை பார்த்து சொல்லணும், உத்தம ஊழியக்காரனே வா, என் ராஜ்யத்தில் பிரவேசி. எனக்காக அடிக்கப்பட்டாய், பாடுபட்டாய், நிந்திக்கப்பட்டாய், அவமானப்பட்டார், ஜீவனை கொடுத்தாய். உத்தமமான ஊழியக்காரனே, உத்தமமாக என் ஜனங்களை வா, என் ராஜ்யத்தில் பிரவேசி. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாட்களில் எல்லாமே என்ன செஞ்சார்? அழிச்சதாக பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, நம்ம கவனிங்க, 40 நாள் சொன்னபடியே 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிங்க. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாட்கள் பூமியின் மேலே அவர் சொன்னபடி பெருமழை பெய்தது. 40 நாள் பூமியின் மேலே பெருமழை பெய்தது. பெருமழை பெய்து பூமியை டோட்டலாக அழிச்சார். நிறைய அது படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது படிக்கும்போது நினச்சி பாருங்கள். கடைசியில் என்ன செஞ்சார்? நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 9ஆம் அதிகாரத்தில் 11-14 வரைக்கும் பார்க்குறோம். பூமியில் மேலே உடன்படிக்கை என்ன ஏற்படுத்துறாரு? இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அன்றியும் தேவன் எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமியின் மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். தட்டி நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிச்சிங்களா? வானவில் பார்ப்பீங்களா? கலர் கலராக இருக்குமே. அது ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை நோவா கிட்ட 9ஆம் அதிகாரத்தில் 11-14 வரைக்கும். இந்த உலகம் முழுவதும் டோட்டலாக தண்ணியில் அழிக்க மாட்டேன், போதும். இனிமேல் என்னாச்சும் மனம் திருந்தி வாழுங்க, உன் சன்னதிகள்னாச்சும் மனம் திருந்தி வாழட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்கிறோமா? இல்லை. ஆபிரகாமும் வந்துட்டார். இருக்கிறோமா? இல்லை.
அந்த வானவில் பார்க்கும்போது நமக்கு என்ன அடையாளம் இருக்கணும்? ஆஹா, கலர் கலராக வானவில் இருக்குது, அப்படி அது அடையாளம். நோவா காலத்தில் நடந்தது மாதிரி இந்த காலம் என் காலத்தில் நடக்கக்கூடாது. நோவா காலத்தில் கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் அழிந்தது மாதிரி நான் வாழ்கிற காலத்தில் கர்த்தர் என்னுடைய கோபம் என் மேலே என் குடும்பத்து மேலே இருக்கக்கூடாது. அதை பார்த்து நீ மணந்திருந்துன்றார். எப்படி மோசே அந்த சர்ப்பத்தின் அந்த பாம்பை அந்த சிலை வடிவத்தை பார்த்தவங்களாம் பிழைச்சாங்க. எல்லாம் பாம்பு சர்ப்பத்தை அடித்து எல்லாம் செத்து போனாங்க. உடனே சாகாமல் இருப்பதற்காக ஒரு கோலை நிறுத்தினான், ஒரு தூணை நிறுத்தினான், சர்ப்பத்தின் தூணை. அது யாரெல்லாம் உயிரோடு இருந்து பார்க்குறாங்களோ பிழைச்சிக்குவான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வானவில்லை வச்சிருக்கிறார். எதுக்காக? அது எவனெல்லாம் பார்க்குறானோ மணந்திருந்துவான். இல்லைன்னா அவனுக்கு வந்து அழிவு தான் நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஏதோ வந்த பிரசங்கம் கேட்டால் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்னு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறது எனக்காக இல்லை, உங்களுக்காக சொல்கிறார். எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு விட்டு நீங்கள் கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள் கைவிடப்பட்ட உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்கள். ஒரு நாளா 2 நாளா சரி போகட்டும்ட்டு அழுதுருக்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷம் வெந்துட்டு சாகணும். அதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். பூமியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 70-80 வருஷம் 100 வருஷம் வாழ்வீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எங்கே போகும்? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நோபா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் நோபா காலத்தில் எப்படி நடந்ததோ, எப்படி கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து வருகை காலத்திற்கும் இது சம்பவிக்கும் என்று கர்த்தர் வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாக சொன்னார், சீசர்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. வாசிப்போம் மத்தேயு 24:37-39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். நல்லா கவனிச்சிங்களா? அடையாளம் சொல்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ இயேசு கிறிஸ்துவாகி என்னுடைய வருகைக்கு முன்பாக இது ஒரு அடையாளமாக இருக்கும். நடந்ததா இல்லைங்களா? நல்லா கவனிங்க. நான் மீண்டும் அது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகை நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படி என்றால் ஜலப்பிரளயம் முன்னாக வந்து நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிறோம் அந்த நாள் வரைக்கும், பிரவேசிக்கிற நாள் வரைக்கும், குழந்தைகளை அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இயேசு வருகையில் திண்டாட்டம் நான் ஒரு பாடல் எழுதினேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்தாங்க. இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கிட்டு, அவன் பொண்டாட்டி இவன் வச்சுட்டு, குடிச்சிட்டு போதை ஏற்றிக்கிட்டு எல்லாம் நடன களி போடுறதா இருந்தாங்க. எல்லாம் தண்ணீர் வந்து ஒரே ஒட்டுமொத்த வாரி கொண்டு போகிற வரைக்கும் சொர்ணகட்ட ஜென்மமாக இருந்தாங்க. நான் சொல்லுவேன், எப்படிப்பட்ட ஜென்மம்? சொர்ணகட்ட ஜென்மம்னு சொல்லுவேன். அப்படிதான் வாழ்ந்தாங்க. உணராம இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? உணர்ச்சி இல்லை, சொர்ணம் இல்லை. அப்படிதான் அந்த நாட்களில் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போகும் உணராத அப்படியே இயேசு கிறிஸ்து வரும் காலத்தில் இது அடையாளமாக நடக்கும். நடந்ததா இல்லைங்களா? சுனாமி 2004 வந்துச்சிங்களா இல்லையா? 2004 அது கிறிஸ்மஸுக்கு முன்னத்த நாளா? பதில் இல்லையா? யாருக்கு தெரியலையா? மறந்துட்டீங்களா? கிறிஸ்மஸ் நாளைக்குன்னா இன்னைக்கு 2004 நடந்ததா இல்லைங்களா? உலகம் முழுவதும் எத்தனை ஒரு ஒப்பாரிகள், எத்தனை இழப்புகள் இன்னைக்கும் தானே நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்கிறதா இல்லைங்களா? வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று மத்தேயு 24:35 சொல்றார். நிறைவேற்றி தான் இருக்குது. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடந்தது. அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி 47:2 எடுத்து வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். ஆமீன். பார்த்தீங்களா? எரேமியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சொல்லலைங்க, நான் பேசல, எனக்கு தான் முதல்ல சொல்றார். எனக்கு 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 என் பிள்ளைகளுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றார். அப்புறம் தான் உங்களுக்கு.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கிருந்து ஜலம் பொங்கி பிரகாரமாகி தேசத்தின் மேலே அதிலுள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும், தண்ணீர் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர்கள் கூக்குரலிடுவார்கள், ஐயோ அம்மா காப்பாற்ற யாரும் இல்லை என்று. கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். உயிருக்கு பயந்து அலறி என்ன பிரயோஜனம்? சரி போனா போகட்டும், இனிமேல் தப்பு பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லியா விடுவாரு? அதில் சாகிறவன் எங்கே போவான்? அவன் ஆத்மா எங்கே போகும்? ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு பாதாளத்துக்கு தான் போய் சேரும். தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் நோபா காலத்தில் நடந்தது, எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்து சொன்ன வார்த்தை இது. நான் சொல்ல, கர்த்தர் தானே சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகைகளை இந்த பூமியிலே அனைத்து மக்களும், ஜீவராசிகளும், மனிதர்கள் கைவேலையை செய்யப்பட்ட எல்லா சிலைகளும் வெந்து உருகி போகுங்க. இங்கே கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். ஆண்டவருடைய வருகையில் இன்னொரு அடையாளம் இருக்குது. அவருடைய வருகைக்கு முன்பாக, வருகையில் அது ஜனங்கள் எடுத்துக்கொண்ட பின்பாக, ஜனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்ட ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்ட பின்பாக, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி கைவிடப்பட்ட ஜனங்கள், இயேசுவை அறகுறையாக விசுவாசிக்கிறவங்க, மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்று எல்லாம் வரங்கள் வல்லமை எல்லாம் பெற்று வித்தியாசமாக நடக்கிறவங்க கூட கைவிடப்பட்டவனாக இருப்பான். அது யாராக இருந்தாலும் சரி. அவங்க இந்த பூமி என்ன டோட்டலாக கந்தகத்தினால் அழிப்பேன்னு சொல்கிறாரு. வாசிப்பு 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். எப்போ வரும்? நிறைய இடத்துல இரவில் வருகை. மத்திய 24 சொல்லப்படுகிறது, பேதுருவில் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிறது. பல இடங்களில் கர்த்தருடைய வருகை எப்போ வருதுங்களா? மத்திய 25 சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள கன்னிகளை பற்றி இரவில் தான் கர்த்தருடைய வருகை வரும். விளக்கு பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காது, டார்ச் லைட் அடிச்சுட்டு வராரா இல்லையான்னு, அவர் வருவாரா அப்படின்னு ஒரு பாடல் எழுதுற மாதிரி. ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் குடும்பம் ஆயத்தப்படலைன்னா இப்போ அவ்வளோதான். எங்கே போவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்லலை. கர்த்தருடைய வருகை இரவில் வரும். வாசிங்க. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். வானங்கள் மடமடன் என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி. பூதங்கள் என்ன தெரியுங்களா? மனுஷனால கைவிட செய்யப்பட்ட பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்களா அங்கங்க, அதெல்லாம் வெந்து உருகி போகும். அடுத்தது பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியில் உள்ள அதில் உள்ள எல்லா கிரிகளோட ஆவிகள் எல்லாம் என்ன வெந்து அழுகி உருகி போகும். அடுத்தது இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியா, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப கவனிச்சிங்களா? இந்த அழிவிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த பேரழிவு, கர்த்தருடைய கோபத்திலிருந்து, பூமியை உலகம் முழுவதும் அழிக்கிற தேவனுடைய கோபத்திலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தப்பி வைத்து தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. என்ன தெரியுங்களா? இந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், பரிசுத்த நடக்கையில் நடக்கணும். பரிசுத்தம். ஆடை பரிசுத்தமாக வச்சுக்கிட்ட பத்தாது. உங்கள் ஆத்துமா பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் அவயங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் சுவாபங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களை மட்டுமல்ல, தேவன் மேலே வைத்திருக்கிற பக்தி விருத்தி உண்டாகணும். ஆண்டவர் மேலே நான் முழுமையாக அன்பு வைத்திருக்கிறதுக்கு அடையாளம் பக்தி விருத்தி. என் பக்தியை கர்த்தருக்கு முன்பாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், சபைக்கு முன்பாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், என் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பக்தி, தேவனுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துகிறது தான் பக்தி விருத்தி. பரிசுத்த நடக்கையிலும் தேவ பக்தி உள்ளவனாய் நீ இருக்க வேண்டும். எதற்காக? தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அது ஆயத்தமாக இருக்கணும், ஆவலோடு காத்திருக்கணும். ஆண்டவரே நீங்கள் மெதுவாக வாங்க, அது வரைக்கும் நான் அனுபவி ராஜான்ற மாதிரி அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் முடித்த பிறகு கடைசி ஒரு ஜபம் பண்ணுவேன். எல்லா பாவம் செஞ்சதுலேருந்து மன்னிங்க, இதுவரையிலேருந்து இனிமேல் செய்த எல்லா பாவங்களும் மன்னிச்சிருங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு நாள் தள்ளி போடுங்க வருகைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். உங்கள் சொந்த பந்தங்கள் வரனா அவ்வளோ ஆவலோடு காத்திருக்கிறீங்களா இல்லையா? அது ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு டிவி நியூஸ்லங்க, விஜய் என்ற ஒரு ஷூட்டிங்க்கு இது போனாராமா கொடைக்கானலுக்கு.
போகிற வழியில் மதுரையில் ஏதாவது வழியில் பார்த்துட்டு இருந்தால் ஒரு பொண்ணு, இஸ்லாமிய பொண்ணு தான், ஃபோனில் அவ்வளோ அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா அழுகுது, ஓன்னு. நான் விஜயை பார்த்துட்டேங்க என் அவருக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி பார்த்துட்டேன், அவ்வளோ ஆனந்த கண்ணீர். விஜய் கிட்ட போய்ட்டு 100 ரூபா கேட்டால் கொடுப்பாரா? நான் கேட்குறேன், ஒரு 100 ரூபா கொடுங்க, வீட்டில் பசியாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, கொடு விஜய். கொடுப்பாரா? அவரு கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான், உதச்சி அனுப்புவோம், வெளியில் போகும். அவ்வளோ சந்தோஷம். செருப்புகள்லாம் பார்த்தா அங்கே எத்தனை செருப்பு, 100கணக்கான 1000கணக்கான செருப்பு வீதியில் கிடக்குது. அவ்வளோ பாரம். ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம். அதில் அந்த வாலிப புள்ள ஓன்னு கதறிட்டு அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நான் விஜயை பார்த்துட்டேன், ரொம்ப நாளாக நீண்ட ஆசை அவரை பார்க்கணுன்னு பார்த்தேன். பேசுனியா? பேச முடியுதா? முடியல. ஆனால் இயேசுகிட்ட பேச முடியும். விஜயை உண்டாக்குன அதே தேவனுடைய கர்த்தருடைய சமயத்தில் நீ பேச முடியும். வானர் தேவாதி தேவன்கிட்ட நீங்கள் பேச முடியும். விஜய்கிட்ட பேச முடியுமா? பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? கர்த்தர்கிட்ட பேசுங்க. நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்டப்பார் தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் பூதங்கள் வெந்து உருகி போகும். அவருடைய அது மாத்திரமல்ல, ஆகையால் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவருக்கு முன்பாக நிற்க எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமானவர்களே, எவ்வளோ அழகாக அன்பாக சொல்கிறாரு, பிரியமானவர்களே. அதை அந்த ஐயா சொல்லுவாரா? யாராவது சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து பிரியமானவர்களேன்னு? தேவன் இவ்வளோ பாவியாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்கிறாரு, என் அன்புக்குரிய பிரியமான தேவ பிள்ளைகளே, என் குழந்தைகளே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவையெல்லாம் சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தருடைய வருகைக்கு வர காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த பூமியில் கரையற்றவர்களாக இருக்கணும். கரையற்றவர்களாக என்ன தெரியுமா? உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் பாவத்துக்கு உடன்படாதபடி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கரையற்றவர்களாக இருக்க வேண்டும், எந்தவித பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். ஒரு மனுஷன் உன்னை பார்த்து கை நீட்டி குற்றப்படுத்தி பேசக்கூடாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கூட, ஒரே ஒரு சிங்கிள் மேன் கூட குற்றப்படுத்தி பேசக்கூடாது. உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, குற்றப்படுத்தி பேசுவதற்கு இருக்கக்கூடாது. நம்ம அவ்வளோ சாட்சியாக இருக்கணுன்றாரு. கரையற்றவர்களாக இருக்கணும், பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், தேவனுடைய சமாதானத்தோடு, கிறிஸ்துவின் சமாதானத்தோடு தேவனுடைய வருகையிலே காணப்படும்படியாக நீயும் உன் குடும்பத்தும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாய் விழித்திருக்க வேண்டும். நம்ம எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு அம்மா கையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமா வச்சுக்கிறாங்க. இங்கே வச்சுக்கிட்டா பாதுகாப்பாக இருக்குமா? துணி கடைகளை சுற்றி வச்சு பாதுகாத்தமாக இருக்குமா? பேஸ்கெட்டில் உள்ள சொருனா பாதுகாப்பாக இருக்குமா? அதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறோம், நல்லது தான். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறோமா? பிசாசுக்கு அடமானம் பண்ணி வச்சிடறோம், அடமானம் வச்சிடுறோம். அவன் வச்சிருக்கிறான், அப்புறம் எங்கே போய் வாங்குறது? ஜாக்கிரதையாக இருங்க. வெந்து உருகி போனால் எப்படி இருக்குங்க? நினச்சி பாருங்க. சரீரம் வெந்து உருகி போனால் எப்படி இருக்கும்? அதோடு போகுதா? பாதாளத்தில் அதோட கொடுமை இருக்குல்ல. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பேரழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நோவாவின் பேழையில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையில் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்னென்ன மனந்திரும்பலுக்கு ஏற்ற நீங்கள் கனி கொடுக்கவர்களாக இருக்கணும். ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவோட சித்தமில்லை, எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்காக எனக்காக காட் இஸ் வெயிட் ஃபார் யூ காத்துட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:9 அதான். இந்த பேரழிவிலிருந்து உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் வரும்போது குற்றம் சாட்டப்படவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவரை சேவிக்காம உங்களுக்கு பார்வைக்கு ஆகாதுன்னா வேற யாரை சேவிப்பீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனையே நான் நமஸ்கரிக்க மாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன், அவரோட நான் ஒரு ஒப்புரவாக மாட்டேன், நான் அப்புறம் வேறு யார்கிட்ட ஒப்புரவாகிட்டு இருப்பீங்க? அதான் இங்கே சொல்லப்படுகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும்னா
கர்த்தருடைய வருகையிலேயே இரவில் வருவது போல வருவதனால நீங்கள் ஆயத்தப்படுகிறபடியாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை மத்திய 24:44 வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினைக்காத பார்க்காத நாள்களில் ஆண்டவர் சொல்லிட்டு வர மாட்டார். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வர மாட்டார். உங்கள் ஊழியக்காரன் அப்படி தான். பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொல்லிவிட்டு நான் வர மாட்டேன். நீங்களாக கூப்பிட்டா வேணா வந்துடுவேன். உங்கள் வீடு விசிட்டுக்கு நான் வரும்போது சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னா சொல்லாமல் தான் வருவேன். அப்போ தான் பிள்ளைங்க என்னென்ன ஆக்ஷனில் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். அப்போ தான் ரிமோட்டை தேடுவாங்க. எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன், எங்கே ஓடுவேன். ரிமோட்டை பார்த்து ஒருத்தர் பார்த்தா ஒரு வீட்டில் பார்த்தா இடுப்பு கடியில் வச்சுருக்க, அவருக்கே தெரியல. இப்படி 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 எல்லாம் பார்க்குறாரு. கடைசி இடுப்பு கடியில் இருக்க எடுத்து ஆனால் ஆஃப் பண்ணும். அப்பா என்னை விட்டு தொலைங்க, கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வந்தோம். ஆசாமி பரமசாமி அங்கே 24 hours உங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அவர் கண்களுக்கு ரிமோட்டை எங்கே கொண்டு போய் ஒழிப்பீங்க? அவருக்கு மறைவாய் எங்கே போவீங்க? ஏசப்பால பார்க்க மாட்டாரோ, ஏன்னா அவர் கண்ணு இல்லாத கபோதி ஏசு கிறிஸ்து. அப்படியா? ஏசு கண்ணு தெரியாதவரா? நாமளே வஞ்சிக்கிறோம், நாமளே ஏமாற்றிக்கிறோம், நாமளே மண்ணை வாரி கொட்டிக்கிறோம். அதான் அர்த்தம். இந்த உலகத்தில் யாரை எவனால் ஏமாற்றலாம். இயேசு கிறிஸ்துவோட கண்களுக்கு மறைவை யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வருகை இரவிலே, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நினைத்து பார்க்காத நாளிலே கர்த்தர் வருவார், ஆயத்தமாக இருக்கு. நேற்று தினத்தில் ஒரு வீட்டில் போய் சுவிசேஷம் சொன்னேன். உங்களுக்கு நாளடைவில் சொல்கிறேன், சும்மா ஒரு கதை ஸ்டோரியாக சொல்கிறேன். அவங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் சொன்னேன். நேற்று தினத்தில் நாங்கள் ஒரு 9 மணிக்கு வரைக்கும் அங்கே ஊழியம் பார்த்துட்டு தான் வந்தோம். லூக்கா சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நரகத்தையும் பரலோகத்தையும் குறித்து கொஞ்சம் சொல்கிறேன். காது உள்ளவன் தயவுசெய்து கேட்டு அதன்படி நடக்க கடவீர்கள். அதுக்கு முன்பாக நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது நல்ல கவனி. உண்மையான சம்பவம், ஆண்டவராக இயேசு சொன்ன சம்பவம். இதை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை 19ஆம் வசனத்திலேருந்து 31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சார் வாசிக்கிறேன், நான் அப்படி சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. ஒரு பட்டணத்திலே ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அணிதினமும் நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நல்ல சுகபோகமாய் நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே பட்டணத்திலே லாசரு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் தரித்திரனாக இருந்தான். ரொம்ப பரம ஏழையாக இருந்தான். அவனுடைய சரீரத்தில் பருக்கள் நிறைந்தவனமாய் காணப்பட்டதுனால அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே அவன் தினமும் வந்து அவன் பசியை ஆற்றும்படியாக அவன் வந்து வாசல் அருகே, ஐஸ்வர்யன் வீட்டு வாசல் அருகே அவன் என்ன சொன்னான், அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய மேஜையிலிருந்து அவன் சாப்பிட்ட துணிக்கையிலிருந்து தன் பசியை ஆற்றுவதற்கு ஆவலாக இருந்தான். நாய்கள் வந்து அவனோட பற்களை நக்கி கொண்டிருந்தது. அப்போது அந்த ஐஸ்வர்யவன் சாப்பிட்டு மீதம் இருந்த எச்சை இலையை இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை தன் பசியை ஆற்றிக்கொள்வதற்காக அந்த லாசர் என்ற ஒரு மனுஷன் அவனுடைய பசி ஆட்டி கொண்டிருப்பதற்காக அதை சாப்பிடுவது, அந்த விழுந்த மேசையிலிருந்து விழுந்த அந்த துணிக்கை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற வேளையில் அவன் பருக்கள் உடம்பு பூரா புண்ணுகளை நக்குவதற்காக சில நாய்களை அவன் நக்கி கொண்டிருக்கிறது. அதை கூட உணராமல் அவன் பசியை ஆட்டி கொண்டிருந்தான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். அந்த தரித்திரன் மரிக்கிறான். மரித்த உடனே அவன் தேவ தூதன், நல்லா கவனிக்கணும் தயவுசெய்து, பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவங்களுக்கு தேவ தூதர்கள் கண்களுக்கு முன்பாக நிற்பது சத்தியத்தின் பிரகாரம் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு மரிக்கிறேன் என்றால் நான் தேவனுக்கு முன்பாக சத்தியத்தின் பிரகாரமாக அவருடைய இருதயத்துக்கு பிறகாக வாழ்கிறேன் என்றால் நான் மரிக்கிற அந்த ஜீவன் விடுகிற வித்தின் செகண்ட் தேவ தூதர்கள் என்னை அழைத்து சொல்வதற்கு வந்து நிற்பார்கள். அதே நான் தேவனுக்கு புறம்பான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னா அதே செகண்டில் சாத்தானுடைய தூதன் வந்து நிற்பான். எதற்காக? பாதாளத்துக்கு நேரம் கொண்டு போவதற்காக என்னுடைய ஆத்துமாவை. லாசர் மரிக்கிறான். லாசர் மரித்த உடனே ஆபிரகாம் மடியில் கொண்டு போவதற்காக தேவ தூதர்களால் அவனை கொண்டு போகிறான். அந்த தரித்திரன் பின்பு 22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவனும் மரித்து அவனும் அடக்கம் பண்ணுகிறான், பணக்காரனும்.
பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கக்கூடிய லாசரையும் அவன் பார்க்கிறான். பாதாளத்தில் வேதனைப்படுறான். அந்த வேதனை தாங்க முடியாம உடனே என்ன செய்றான், தன்னுடைய நாவு வறண்டு போயிடுச்சு, தண்ணீர் இல்லை. அவன் மேலே பார்க்கும்போது ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்கிறது அவன் கவனிக்கிறான். உடனே ஆபிரகாம் கிட்ட சில காரியங்களை சொல்றது பாருங்க. அப்பொழுது அவன், தகப்பனாக ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலிலே நுனி தண்ணீர்கள் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறான். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிடுகிறான். இந்த நரகத்தில் நான் வேதனைப்படுகிறதுனாலே என் நாவை குளிர பண்ணும்படியாக லாசரோட நுனி விரலிலே தண்ணீரை தொய் என்று சொல்கிறான். அதற்கு ஆபிரகாம் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஆபிரகாமே, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் இஷ்டத்தின் படி, அதாவது உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய், லாசரும் அப்படி தீமைகளை அனுபவித்தான். பூமியில் வாழும்போது நல்ல ஆசீர்வாதமாக இருந்த, சுகபலமாக இருந்த, ஏனதானமாக வாழ்ந்த, கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்தையா. ஆனால் இந்த லாசர் அப்படி இல்லை, பல பாடுகள் பட்டான், கஷ்டத்தை உணர்ந்தான், கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்தான். நீ அப்படி இல்லை, நீ அப்படி வாழ்ந்த அப்படின்ற ஆபிரகாம் ஞாபகப்படுத்துகிறார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், லாசர் நீயோ வேதனைப்படுகிறாய். லாசர் தேற்றப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறார். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து உங்களிடத்தில் வருவதற்கும் அவ்விடத்தில் எங்களிடத்தில் கடந்து வருவதற்கும் எப்பேற்பட்ட மனசு இருக்கிறனோ அவன் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரும் பிளவு இருக்கிறது. பாதாளத்திலிருந்து பரலோகம் போக முடியாது, பரலோகத்திலிருந்து பாதாளத்துக்கு வர முடியாது, ரெண்டு பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று ஆபிரகாம் நான் வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்கிறான். உடனே அதை கேட்ட உடனே அவன் துக்கப்பட்டு என்ன சொல்றான், அப்பொழுது அவன், அப்படியானால் என் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாய் யாரும் ஒருத்தர் போய் சொல்லுங்க, நான் வேதனைப்படுகிறேன், கொடூரமாக நரக வேதனைப்படுறேன், இந்த இடத்துல என் சகோதரர்கள் வந்து வேதனைப்படாதபடி அவர்களுக்கு எப்படியாக போய் அந்த லாசரு போய் அவனுக்கு புத்தி சொல்லட்டுங்க, மனம் திறந்து வாங்க, தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொல்கிறாப்புல. அதற்கு எங்கே என்ன சொல்கிறாரு, அவன் தகப்பன், அதான் அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பன் எனக்கு 5 சொல்லியாச்சுங்களா, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். 29 ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படி இல்லை தகப்பனாக ஆபிரகாமே, மரித்தோர்லேருந்து ஒருவனாக நம்ம இடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். யாரோ ஒருத்தர் செத்துட்டானா அவன் இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்த அதுக்கு முன்னாடி என் தகவல்கிட்ட போய் சொல்லுங்கள், அப்போனாச்சும் அதை கேட்டு அவன் மனம் திரும்பான். தீர்க்கதரிசி மோசை சொல்லுனா கூட பரவாயில்ல, கேட்கலன்னா கூட பரவாயில்ல, யாரா சாக போவாங்களா இனிமேல் அவனை வச்சுனாச்சு சொல்லுங்க யான்னு சொல்லி கெஞ்சிறான். தன் சகோதரர்களுக்காக அவன் பரிதவிக்கிறான். அப்போ அதுவும் இல்லாமல் அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாக ஆபிரகாம், அது மாத்திரம் இல்லாமல் 31 அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகள் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனால் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கல, எங்களை மாதிரி ஊழியக்காரர்கள் சொல்றதுக்கே நீங்க செவி கொடுக்கல, அப்ப செத்து போனவன் போய் சொன்னா மட்டும் கேட்பானா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களேன்னு சொல்ற மாதிரி சொல்றாப்புல. மோசை எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருப்பாங்க, அவங்க சொன்னாலுமே கேட்காத ஜனங்களாக இருப்பாங்க. நீ ஏன் கேட்க மாட்டேன், உன் சகோதரனும் கேட்க மாட்டேன். செத்து போனவன் எவனா ஒருத்தன் போயிட்டு உள்ளூர் வாசி போய் எப்பா இப்படின்னு சொன்ன கேட்பானா, அவனையும் அடித்து கொண்டாலும் கொண்டுருவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இதுதான் நடக்கும் இன்னைக்கு. இப்போ புரியுதுங்களா, நரகன்றது பரலோகன்றது. ஒரு தேவ மனுஷன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலம் பொல்லாதவைகளாக இருப்பதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நீயும் உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்மளை முன்குறித்த தேவன், அழைக்கப்பட்ட தேவன், நீதிமானாக்கப்பட்ட தேவன், தேவனுடைய சமூகத்திலையும் இந்த பூமியில் மகிமையாய் நம்மை உயர்த்தி வைக்க வேண்டும் விரும்புகிற தேவனுக்கு முன்பாக நம் தேவனுடைய சமூகத்தில் நம் குடும்பத்தை கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி நற்சாட்சியோடு தேவராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக.